கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் தேவனுடைய சமூகத்தில் நாம் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையில் ஜீவனும் வல்லமை உள்ள வார்த்தை. அந்த வார்த்தை கேட்கப்படுகின்ற போது மகிமை உண்டாகிற ஒரு வார்த்தை. சிதறடிக்கிறவன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். உன் அறையை கட்டிக்கொள்ளும்படியாக, உன் பலத்தை அதிகரித்துக் கொள்ளும்படியாக. இந்த நாள் அந்த வார்த்தை கட்டுகளை உடைக்கிற கிருபைற்ற சத்துடைய காரியங்களை அழிக்கிற ஒரு வார்த்தை. சிதறடிக்கிறவன் இன்னைக்கு சிதறடிக்கிற அநேக காரியங்கள் கடந்து வருகிறது. அதிலிருந்து இன்னைக்கு விடுதலை பெற வேண்டும் சொன்னால் கர்த்தருடைய வல்லமையினால் நிரப்பப்படணும், கட்டுகள் உடைக்கப்படணும், தேவ வல்லமை வெளிப்படணும்னா, சிதறடிக்கிறவன் குடத்துக்கு முன்பாக பலனாக நிற்கணும்னா ஜெபத்தில் உறுதியாக தரித்திருக்கணும், தேவ வசனத்தில் நிலையில் இருக்கணும். கர்த்தருடைய வல்லமை இறங்க அவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். இந்த நாளில் தேவனுடைய வசனம் சொல்லுகிறபடி கர்த்தருடைய வசனத்தில் ஒரு வசனத்தை வாசிப்போம். யோவேல் நிறுவத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனம் ஒரு வசனம் எழுதப்பட்டு இருக்கிறது. யோவேல் 2:25. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனைகளாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சைக்கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பச்சித்த வருஷங்களின் விளைவுகளை உங்களுக்கு அளிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வார்த்தையுடைய மகிமை. இந்த நாளிலே எவைகளை இழந்தோமோ அவைகளை திரும்ப பெறுகிற ஒரு வருஷம். ஹல்லேலூயா. எவைகளை இழந்தோம்? ஆசீர்வாதத்தை இழந்திருக்கலாம், சகல விதமான ஆசை அந்தஸ்தை இழந்திருக்கலாம், பல விதமான உறவுகள் காரியங்களை இழந்திருக்கலாம். ஆனால் அந்த 2021 தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுகிற வருஷம். உடைய ஊழியத்தின் பாதையிலே ஒரு வெளிச்சம் உண்டாகிற ஒரு வருஷம். இதுவரை கண்டிராத ஒரு மகிமையை இந்த ஆண்டில் காண்பதற்காக எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள சொன்ன எவை இழந்ததை திருப்பிக் கொள்வதற்கு தேவன் கையில் கொடுத்த பட்டயமாகி ஜீவனுள்ள வார்த்தை இன்னைக்கு மகிமையாய் நடத்த போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனாய் கர்த்தர் இழந்து போனதை ஹல்லேலூயா. கடந்த வருஷத்துல கொரோனா காலங்களிலே எல்லாம் இழந்தோம், எல்லா காரியத்தையும் இழந்தோம். ஆனால் 2021 கர்த்தர் சொல்லுகிறார், அதை விட இது அதிகமான தாக்குதல் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த போன வருஷம் இழந்ததை திரும்ப இந்த ஆண்டில் கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. ஊழியத்தின் பாதைகளை கர்த்தர் திறக்கிறார். எடுக்கிற முயற்சிகளை தேவன் நடந்து போகிற காரியங்கள் உருவாக்குறார். அல்லேலூயா. செய்ய வேண்டிய ஒரே காரியம் பலப்பட்டு திடமானதாகுது. உன் நிமித்தமாக அநேக கட்டுகள் அறுக்கப்படணும், அநேக ராஜ்யங்கள் அழிக்கப்படணும், சத்துடைய சர்வ சேனையுடைய கோட்டைகள் அடிக்க இடிக்கப்படணும், அவருடைய அலங்கங்கள் இடிக்கப்படணும். அப்படின்னா சிதறடிக்கிறதுக்கு முன்பாக நான் தைரியமாக நிற்கணும். அல்லேலூயா. அது ஒரே காரியம், ஒரு மனத்துடைய செபங்கள் அந்த வெற்றியை கொண்டு வரும். அல்லேலூயா. எப்படி அது வெற்றியை கொண்டு வருமா? மத்தேயு 18:19 வசனம் சொல்லி இருக்கிறது. அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளுகிற எந்த காரியத்தை குறித்தாலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா. இந்த ஆண்டில் அப்பா சொல்ற வார்த்தைகள் ஒரு மனத்தை குறித்து தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப ஒரு மனம் யாருன்னா கணவன் மனைவி தான் ஒரு மனம். அல்லேலூயா. கணவன் மனைவியை அதிகாலை எழுந்து தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுகின்ற போது உடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறதா? அல்லேலூயா. ஜெபத்திற்கு பதில் கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமொழிகள் 8:17 ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறது. அந்த வார்த்தையை நாம் செய்கின்ற போது கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட சகல காரியத்தை கர்த்தர் கொண்டு நிறைவேற்றி கொடுக்கிறார். என்னை சிநேகிக்கிறவர்கள் நான் சிநேகிப்பேன். அதிகாலை என்னை தேடுகிறவன் கண்டடைவான். ஐஸ்வர்யமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. அல்லேலூயா.
அதிகாலை என்னை தேடுகிறவன் கண்டடைவான், அவன் கத்திடத்துல தயவு பெறுகிறான். அல்லேலூயா. கணவன் மனைவி இருவரும் அதிகாலை எழுந்து தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுகின்ற போது வானங்கள் திறக்கப்படுகிறது. கர்த்தாவே, அவருடைய வார்த்தை இந்த வீட்டுக்குள் இறங்கி வருமா? கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறபடினால் உன்னுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். அல்லேலூயா. அவர் கேட்கிறதை கொடுக்கின்ற போது அதிகாலை தேவன் சொன்ன, நான் உன்னோடு பேசுவேன். அல்லேலூயா. நான் உன்னோடு பேசுனா, மோசே அதிகாலை எழுந்து தேவனுடைய பர்வத்துக்கு மேலாக நின்று கொண்டிருந்தான். அல்லேலூயா. நீ விடியற் காலத்துக்கு ஆயத்தமாகி எங்க நிற்கணும்? பர்வத்தில் என்னோடு கூட நில்லு, நான் உன்னோடு பேசுவேன். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு பேசணும் அப்படின்னா அதிகாலை அவருடைய பாதத்தில் நம்ம என்ன பண்ணணுமா? அமர்ந்திருக்கணும். அல்லேலூயா. அதிகாலை அவருடைய சமூகத்தில் இருக்கின்ற போதுதான் நாம் விரும்புவதை கர்த்தர் நமக்கு நிறைவேற்றி கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னா அவருடைய வார்த்தை நம்ம நாவல வைக்கப்படணும். அல்லேலூயா. அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை பெற்றுக்கொள்வதற்கு தான் அதிகாலை தேவ சமூகத்தில் நிற்கணும். எந்த வார்த்தை? எரேமியா 1:9. கர்த்தர் தமது கரத்தை நீட்டி வாயை தொட்டு இதோ என் வார்த்தைகளை இன்றைக்கு நடக்கிற காரியங்கள் இது அற்பமாக இருக்கலாம். இனி வரும் நாட்கள் பாருங்க, பெரிய சேனையாக கர்த்தர் மாற்ற போகிறார். ஏன் மாற்றப்படும் தெரியுமா? என்னுடைய வார்த்தையை உன் நாவல வைக்கிறேன். அல்லேலூயா. அவனுடைய வார்த்தையினால சகலம் உண்டாக்குன தேவன் சொல்லுகிறான், அந்த வார்த்தை உன் நாவை தொட்டு உன் நாவை ஆசீர்வதித்து அந்த வார்த்தை கொண்டு யாருக்கிட்ட நீ செபிக்கிறாயோ, யாருக்கு நீ செய்கிற அந்த காரியத்தில் அற்புதங்கள் உண்டாகும். அல்லேலூயா. என் வாயை தொட்டு என் வார்த்தை அல்ல போடுகிறேன். அல்லேலூயா. அப்போ தீர்க்க தரிசனத்துக்கு கர்த்தருடைய என்ன ஒன்றால் வெளியே எடுக்கிறார்னு அர்த்தம். அல்லேலூயா. அநேகருக்கு முன்பாக கர்த்தரை வெளிப்படுத்த முடியாத காரியத்தை செய்ய போகிறார். இந்த நாளில் கதாயி தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறான், இந்த இடத்துல அநேகர் கூடி ஜெபம் பண்ண வருகிறார்கள், அநேக செபிக்க வர வச்சுங்க. அந்த இடத்துல நீங்கள் பிரசங்கம் பண்ணுகின்ற போது தேவன் தம்முடைய வார்த்தையிலிருந்து வெளிகளை கொண்டு வருவார். அதை கேட்கிறவருக்கு விடுதலை உண்டாகும். எப்படி உண்டாகும்? எரேமியா 15:16 நீங்கள் வாசிப்பீர்கள். ஆனால் அந்த நாவல போட்ட வார்த்தை உங்களுக்கு வெளியே வருகின்ற போது அந்த வார்த்தை அநேக உடைந்த உள்ளங்களுக்கு ஆறுதல் படுத்தும். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அதை நான் உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு என்ன உண்டானது? மகிழ்ச்சியுமாய் இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தெரிவிக்கப்பட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம நாவை தொட்டு தேவன் தம்முடைய வார்த்தையை நாவல போடுகின்ற போது அந்த வார்த்தை என்ன செய்கிறீங்களா? இந்த இடத்துல வருகிற உடைந்த உள்ளத்தோடு, வேதனையோடும், கண்ணீரோடும், பிரச்சனைகளோடும், வியாதிகளோடும், பிசாசுடைய கட்டுகளிலிருந்து, செய்வனை ஆவியிலிருந்து யார் யார் உள்ள வருகிறார்களோ அந்த வார்த்தை அந்த விடுதலை கொடுக்கும். அல்லேலூயா. அந்த வார்த்தை கேட்கின்ற போது, அந்த உள்ளத்துல வார்த்தை இறங்குகின்ற போது அந்த பலகீனத்தை எல்லாம் கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. யோவான் 10:10 திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றும் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். அல்லேலூயா. அநேக ஜனங்கள் வேதனையோடு கண்ணீரோடு தேவனுடைய வசனம் எங்க கிடைக்கும்? விடுதலை வசனம் எங்க கிடைக்கும்? வசனத்தை தேடி ஜனங்கள் இன்னைக்கு வருவார்கள். காரணம், இன்னைக்கு அறிவு அதிகமாக பெருத்ததினால் இன்னைக்கு அறிவை தேடி போகிறார்கள். ஆனால் நீதிமான்கள் தேவனுடைய வசனத்தை தேடி வருவார்கள். உடைந்த பாத்திரமாய் இருக்கிற ஜனங்கள் இயேசுவை தேடுவார்கள். ஜெபம் பண்ணுகிறவர்களை தேடி வருவார்கள். அந்த இடத்துல தேவனாய் கர்த்தர் அந்த ஜனங்கள் உள்ளே வருகின்ற போது அவர் சொல்லுகிற, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கத்தான் வருகிறான், நான் உங்களுக்கு ஜீவனை உண்டாக்க கொடுக்கிறேன்னு சொல்லி இருக்கிறான். அல்லேலூயா. ஜீவனுக்கு பரிபூர்ணப்படணும், முழுமையாய் ஆசீர்வதிக்கப்படணும், நோய்கள் விலகி போகணும், கவலைகள் மாறணும் அப்படின்னா கர்த்தருடைய செட்டைகளுக்குள் நாம் அடைக்கலமாக வரணும்.
ஹல்லேலூயா. கர்த்தருடைய செட்டை அவருடைய வசனங்கள். ஹல்லேலூயா. அந்த வசனத்திற்குள் நாம் வருகின்ற போது அந்த உடைந்து போன பாத்திரங்கள், உடைந்து போன உள்ளங்களுக்கு அதை ஆறுதல் படுத்துவதாக இருக்கும், சுகம் கொடுப்பதாக இருக்கும். ஹல்லேலூயா. இந்த ஜெப வேலை கர்த்தர் இந்த இடத்துல கொடுத்த ஒரே நோக்கம் அழிந்து போற ஜனங்களை ஆதாயப்படுத்தும்படியா, அழிந்து போற ஜனங்களை கர்த்தர் இந்த இடத்துல கொண்டு வரும்படியா. கர்த்தர் ஒரு கீழ்காற்றை அடிக்க போகிறார். அந்த கீழ்காற்றை அடிக்கப்படுகின்ற போது கர்த்தர் பாளையத்தை முழுதுமாய் காடைகளை நிரப்பினார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல கர்த்தருடைய வசனத்தை கேட்கிற அநேக காடைகளை இந்த இடத்துல உள்ள கர்த்தர் கொண்டு வர போகிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பெரிய மாறுதலை கர்த்தர் கொண்டு வருகிறார். இந்த இடத்துல பெரிய ஆசீர்வாதமான மிராக்களை தேவன் கொண்டு வர போகிறார். காரணம், அந்த வார்த்தையை தேவன் ஆசீர்வதிக்கிறான். நாவை தொட்டு அவர் ஆசீர்வதிக்கிறான். அந்த நாவிலிருந்து ஜனங்கள் என்ன எதிர்பார்க்கிறார்னா ஜீவ ஊட்டாய வசனத்தை எதிர்பார்க்கிறார்கள். ஹல்லேலூயா. இப்போ ஊழியக்காரருடைய வாயிலிருந்து எதை எதிர்பார்க்கிறார்? வசனத்தை எதிர்பார்க்கிறார்கள். அந்த வசனம் வெளியே வருகின்ற போது ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. அந்த ரட்சிப்பின் காரியத்தை இந்த இடத்தை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் கொண்டு வந்த நோக்கம், ஒரு சித்தம் இந்த இடத்துல இருக்கிறது. கர்த்தர் சொல்லி இருக்கிறார், தென் திசை சுழல் காற்றில் கர்த்தர் நடந்து வருகிறார். அவர் வட திசையில் ஏற்படுகிற அழிவிலிருந்து தன்னுடைய ஜனங்களை மீட்பதற்காக தென் திசையிலிருந்து கர்த்தர் வருகிறார். ஹல்லேலூயா. அப்ப தென் திசையில் கர்த்தர் தன்னுடைய ஜனத்தை எதற்காக கொண்டு வருகிறார்னா, அவனை கொண்டு தேசம் காக்கப்படணும். ஹல்லேலூயா. அவனை கொண்டு தேசம் காக்கப்படணும். தேச ஜனங்கள் இன்னைக்கு ஜீவனோடு இருக்குன்னா தென் திசையில் இருக்கிற ஜனங்களை கொண்டு தான் கர்த்தர் மகிமையாக பயன்படுத்துகிறார். அதில் அதனாலுடைய தம்பியை கொண்டு கர்த்தர் பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அவனை கொண்டு கர்த்தர் தேசத்துல பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும். பயப்படவே கூடாது. ஹல்லேலூயா. நம்ம அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு, தேவனுக்காக உருவாக்கப்பட்ட கேரு குலமா, பயந்த நாட்கள் முடிந்து விட்டது. தேவனுக்கு நிற்கிற காலத்துல வந்துட்டோம். ஹல்லேலூயா. அப்பா சொல்லியிருக்காரு, எந்த நோய் நொடிகள் உன்னை அணுகாது, எந்த கொள்ளை நோய்கள் அணுகாது. ஏன் அணுகாது? தேவ வசனம் இருதயத்தில் வைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய அக்கினி நம்ம இருதயத்தில் இருக்கிறது. தேவ அபிஷேகம் நமக்குள்ள இருக்கிறபடினால எந்த தீங்கு நம்மை நெருங்காது. ஹல்லேலூயா. நெருங்குவதற்கு கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டார். ஏன்னா தேவனுடைய வசனம் தான், அவர் தான் வார்த்தை தான், அவரு வார்த்தை தான், இயேசு, இயேசு தான் வார்த்தை. அந்த வார்த்தை நமக்குள்ள இருக்கிறபடினால் எந்த தீங்கு நெருங்கவே முடியாது. இது தம்முடைய ஊழியக்காரன் கொடுக்கிற முழுமையான சுதந்திரம். ஏன் அந்த நாவை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த நாவுக்கு புறப்படுகிற வார்த்தை ஒவ்வொரு கட்டுகளை அறுக்கும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு கட்டுகளை தேவன் அறுப்பார். சத்துடைய ராஜ்யத்தை உடைத்து நொறுக்குவார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல கர்த்தர் பலத்த கிரியைகள் செய்வதற்கு தான் தம்முடைய பிள்ளைகள் மீது அபிஷேகத்தை வைக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு நிறைய கூட்டம் வரும் நான் சொல்லல. அவரை கொண்டு என்ன செய்ய வேண்டும் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக தேவன் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. தான் புறப்பட்ட இடத்துல கர்த்தர் கொண்டு வந்த நோக்கம், இந்த ஜனங்கள் பாதுகாக்கப்படணுமே, இந்த ஜனங்கள் அழிந்து போகக்கூடாது, இந்த ஜனங்கள் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக தம்முடைய பிள்ளை மீது தேவன் தம்முடைய கரத்தை வைக்கிறார். ஹல்லேலூயா. சாதாரண கரம் இல்ல, வானத்தின் பூமி உண்டாக்குன அந்த கரம். ஹல்லேலூயா. அபிஷேகம் பண்ண அந்த கரம். இது சாதாரண அபிஷேகம் இல்லை, இது கொம்பின் அபிஷேகம். ஹல்லேலூயா. இது குப்பின் அபிஷேகம் அல்ல. தாவீதுக்கு கொடுத்த அந்த நிச்சயமான ஆசீர்வாதம் கொம்பின் அபிஷேகம். அந்த கொம்பின் அபிஷேகம் பெற்றவர்கள் தான் அந்த நாவல் வருகிற வார்த்தையை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த இரண்டு அபிஷேகத்துல பல வித்தியாசங்கள் உண்டு. ஹல்லேலூயா. அப்போ கொம்பின் அபிஷேகம் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்த போகிறது. ஹல்லேலூயா. அந்த மகிமைக்கு முன்பாக, கொம்பின் அபிஷேகத்துக்கு முன்பாக கோலியாத் விழுந்து போனான். ஹல்லேலூயா. ஆனால் குப்பின் அபிஷேகம் பெற்றவனோ பொறாமை குணத்தில் வளர்ந்தான் சவுல். ஹல்லேலூயா. சொந்த தாவீது மருமகன் தாவீதை கொல்வதற்காக மாமனார் அவனை விரட்டுகிறார் பாருங்க. அதான் கொம்பின் அபிஷேகம். இன்னைக்கு குப்பின் அபிஷேகம். இந்த கொம்பின் அபிஷேகம் பெற்றவருக்கு முன்பாக குப்பின் அபிஷேகம் நிற்காது. இந்த அபிஷேகத்துக்கு முன்பாக பொறாமை கிடையாது. இது அன்பால் நிற்கப்படுகிறது, சகலத்தை தாங்குறதாய் நிற்கிறது. எது வந்தாலும் சரி, நான் கர்த்தருக்காக நிற்கிறேன்னு சொல்லுகிறவங்க தான் கொம்பின் அபிஷேகம்.
இந்த இடத்துல நடக்கிற இந்த ஊழியத்தை பெற்றுக்கொண்டது கொம்பின் அபிஷேகம். துணிச்சலோடு தைரியத்தோடு தேவனுக்குமாக உடைய நாமத்திற்காக நிற்கிற கொம்பின் அபிஷேகம். அல்லேலூயா. எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை உடையவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய காலத்தில் வருகிற கொம்பின் அபிஷேகம் தைரியமாக நிற்க செய்யும். அல்லேலூயா. சோர்ந்து போக விடாது. சோர்ந்து போற நேரத்தில் தட்டி எழுப்பும். அல்லேலூயா. அந்த அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளை கொண்டுதான் தேசத்துல மாற்றத்தை தேவன் கொண்டு வருவார். அல்லேலூயா. நல்ல குடும்பம், நல்ல கிருபை பெற்ற குடும்பத்தை கொண்டுதான் தேசம் இன்னைக்கு காக்கப்படணும்னா நல்ல குடும்பத்தை தேவன் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. என் பிள்ளை இந்த நாள் இந்த ஊழியத்தின் பாதையில் வந்தபோது அவர் கடந்து வந்த பாதைகள் கரடு உண்டான பாதைகள். அல்லேலூயா. நம்ம இயேசுக்குள் வருவதற்கு முன்பாக பல உத்தரவுப்பட்டிருக்கிறோம், பல வேதனைப்பட்டிருக்கிறோம், பல காரியத்தை நாம் பெற்றிருக்கிறோம், பல அடிமை பெற்றிருக்கிறோம், கண்ணை படித்திருக்கிறோம், எல்லாத்தையும் இழந்து இருக்கிறோம். தாய் தகப்பனை கூட தாயை இழந்து இருக்கிறோம். பிள்ளைகள் கூட சொந்த உறவுகளை மறந்த நாட்கள் அநேக நாட்கள் உண்டு. அப்படி வாழ்ந்திருந்த பிள்ளைகளை நினைப்பதற்கு யாரும் கிடையாது. ஆனால் தேவன் அவர்களை நினைத்தார், கொண்டு வந்தார். அல்லேலூயா. தேவன் கொண்டு வந்து பிள்ளைகளை அபிஷேகம் பண்ணுகின்ற போது அந்த அபிஷேகம் பாருங்க, பிரிந்து போன உறவுகளை ஒன்றுபடுத்துகிறது. அல்லேலூயா. பிரிந்து போன எல்லாரையும் யார் யார் நம்மை விட்டு பிரிந்தார்களோ அத்தனையும் அந்த அபிஷேகம் கொண்டு வருகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நடக்கிற இந்த காரியத்தில் 2021 இதைவிட அறியாத பெரிய ஜாதிகள் நடந்து வருவார்கள். அல்லேலூயா. உதிக்கிற வெளிச்சத்தில் ராஜாக்கள் நடந்து வருவார்களாம். அல்லேலூயா. பெரிய பெரிய ஆட்கள், பெரிய பெரிய ஊழியர்கள், சின்ன ஊழியக்காரரை கொண்டுதான் கர்த்தர் பலத்த காரியங்கள் செய்வார். அல்லேலூயா. சின்ன ஊழியக்காரர் உண்மையாய் தேவ சமூகத்தில் இருப்பார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்காக எதையாவது செய்கிற வைராக்கியத்தோடு இருக்கும்போது கர்த்தரை எடுத்து பயன்படுத்துகிற பாத்திரமாக மாறிவிடுகிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த நாட்கள் கர்த்தாவே இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். உங்களுடைய ராஜ்யம் வரும் வரை அதை நான் பற்றி கொண்டதற்கு நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. எந்த சோதனை வந்தாலும், எந்த பாடுகள் வந்தாலும், எந்த உத்தரவுகள் என்னை தேடி வந்தாலும் நான் உண்மை விட்டு விலக போவது கிடையாது. உம்முடைய பாதத்தில் என்னுடைய ராஜ்யம் வரும் வரை நாங்கள் காத்திருப்போம். அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளுடைய ஊழியம் வர வர விருத்தி அடைய போகிறது. வர வர அந்த எல்லைகள் விரிவாக்க போகிறது. தாவீதோடு தேவன் இருந்தபடினால் அவன் பலப்பட்டான். அல்லேலூயா. அதே தாவீது நம்முடைய பிள்ளைகளோடு இருக்கிறபடினால் அவன் நாளுக்கு நாள் பலப்பட போகிறார்கள். இதுக்கு ஒரே காரியம் தைரியம். அந்த தைரியம் தான் கொம்பின் அபிஷேகம். பயப்படவே வேண்டாம். அழைச்ச தேவன் உண்மை உள்ளவர். எந்த மனுஷனும் அழைக்கல, எந்த மனிதன் நம்மை கொண்டு வரல. தேவன் நம்மை நினைத்தார், தேவன் கொண்டு வந்தார். அதை கொண்டு வந்ததற்கு எத்தனை காரியத்தை செய்து கொண்டு வருகிறார். எத்தனை உபத்திரத்தை கொடுத்து அந்த பிள்ளைகளை தன் பக்கம் கொண்டு வருகிறார். எவ்வளவு விபத்து, எத்தனை காரியத்தில் தேவன் எடுத்து வெளியே கொண்டு வருகிறார். எதற்காக கொண்டு வர்றார்? உன்னை பலப்படுத்தி, சீர்படுத்தி, பண்படுத்தி என்னுடைய வேலையை செய்யும்படி உன்னுடைய கரத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அந்த ஊழியத்தை செய்ய பிள்ளை ஆக்சிடென்ட்ல மறித்திருப்பார். ஆனால் பல வருஷங்கள் போயிருக்கும், பேரு அற்று போயிருக்கும். அல்லேலூயா. ஆனால் தேவன் அதோட நோக்கத்தை வச்சு இன்றைக்கு பாருங்க, இன்னைக்கு அதே ஊழியத்தை செய்யும்படியான சுவிசேஷத்துடைய வாசலை தேவன் திறந்திருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் உன்னை நான் பிடித்தேன், இதை நான் செய்யலைன்னா உன்னை பிடிக்க முடியாது. அல்லேலூயா. இது நிமித்தமாக உன்னை நான் பிடித்து என்னுடைய வேலை செய்ய நான் உன்னை ஆயத்தமாக்குறேன். அல்லேலூயா. இந்த ஊழியத்தின் துவக்கத்தில் நம்முடைய பிள்ளைகள் பட்ட பாடுகளுக்கு இன்னைக்கு கர்த்தர் தம்முடைய வானத்தை திறந்திருக்கிறார். அல்லேலூயா. வானம் திறக்கப்படுகிறது, வானத்தின் சத்தம் கேட்கப்படுகிறது. குர்நெலி வீட்டுக்குள்ள தேவனுடைய வெளிச்சம் வருகின்ற போது குர்நெலிங்கிற சத்தம் கேட்கப்படுகிறதாம். பாருங்க, தேவனுடைய வீட்டுக்குள்ள, தேவனுடைய வீட்டுக்குள்ள, கர்த்தருடைய இருதயத்துக்குள்ள தேவனை உள்ள வருகின்ற போது அது பரிபூர்ணங்களில் ஆசீர்வதிக்கப்படுகிறதாம். ஏன் அங்கே வேத வசனங்கள் உண்டு, ஜெபங்கள் உண்டு, பாடல் உண்டு, தேவனுக்காக நிற்கிற உபவாசங்கள் சகலமாக உண்டு. தேவனத்தை விரும்புகிறபடினால் இதெல்லாம் தேவனுக்கு பிரியமான காரியங்கள். துதி ஸ்தோத்திரங்கள் எங்க இருக்கிற தேவனுக்கு வாசம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கார். அல்லேலூயா. இந்த நாவலுக்கிற கட்டுகள் உடைக்கப்படுவதற்கு கர்த்தருக்குள் நாம் எப்படி பிரியமானவனாக, பிரியமான தானியேல் சொல்றாங்க, ஒரு பிரியமானவனாக. அந்த தானியேல் அடிமையாக விற்கப்பட்டவன்.
அடிமையாக கொண்டு போகப்பட்டவன். அவனை கொண்டு தேவனாய் கர்த்தர் பாபிலோன் ராஜ்யத்தை தலைகீழாக மாற்றினார். அல்லேலூயா. இந்த இடத்தையும் கர்த்தர் தலைகீழாக மாற்றப் போகிறான். இது நம்மனால் கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம். அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் வளர்ந்து பெருகணும். பிள்ளைகள் ஊழியத்தின் பாதையில் பெரிய வெளிச்சத்தை கண்டடையணும். உள்ளும் புறமும் அவனுடைய மேய்ச்சலை பார்க்கணுங்கிறதுக்காக பிள்ளைகள் இன்னைக்கு வைராக்கியத்தோடு ஊழியத்தை செய்கிற மீது தேவனாய் கர்த்தர் சொன்னார். மல்கியா 4:2 ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்து இருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளர்வீர்களாம். அல்லேலூயா. நீதியின் சூரியனாம் இயேசு கிறிஸ்து நம்ம மேல உதிக்கப்படுகிறார். அல்லேலூயா. அவர் உதயமாயிட்டாரு, அவர் உதிச்சிட்டாரு. இனி எல்லாம் வெளிச்சம்தான். அல்லேலூயா. இருளை விளக்குற வெளிச்சமாக இந்த நீதி உள்ள வருகின்ற போது இருளெல்லாம் வெளியே போகிறது. அல்லேலூயா. வெளிச்சம் உள்ள வருகின்ற போது அங்கே சுகம் உண்டாகிறது. அது செட்டையின் கீழ் அடைக்கிறோம். செட்டையிற்கே சுகம் ஆரோக்கியம் உண்டு. நீங்கள் வெளியே ஊழியத்திற்காக புறப்பட்டு வெளியே கடந்து போகின்ற போது கொழுத்த கன்றுகள் சொல்லப்படுகிறது. செழிப்பான காலத்தை கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆண்டுல கொரோனா காலத்தில் எல்லாவற்றையும் நாம் இழந்தோம். 2021 அதே கொரோனா மீண்டும் வருகிறது. ஆனால் அப்பா சொல்லுகிறார், நான் உன்னை கொழுத்த கன்றுகளை போல வளரச்சி இந்த ஆண்டில் அவனை செழிப்பாய் வைத்திருப்பேன். அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? நீ கர்த்தரை மேய்ப்பராக வைத்திருக்கிறபடி. அல்லேலூயா. நீ கர்த்தரை மேய்ப்பராக வைத்திருக்கிறபடினால்தான் உன்னை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர் அண்டை. அல்லேலூயா. புல்லாகிய தேவ வசனத்தில் உன்னை வளரச் செய்து தண்ணீராகிய பரிசுத்த ஆவியினாலே உன்னை நிரம்பி வழிய செய்கிறார். அல்லேலூயா. அப்ப தேவனாய் கர்த்தர் ஒரு மனுஷனை நினைத்தாருன்னா அவனை எடுத்து பயன்படுத்துகிற பாத்திரமாக மாற்றி விடுகிறார். அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, நாம் கர்த்தருக்குள் உண்மை உத்தமமாக ஓடுகின்ற போது நமக்கு எதிராக எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எந்த எதிர்செய்திகள் வந்தாலும் அதை நாம் ஒன்றுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. நம்ம முன்னே நோக்கி போகிறோம். பின்ன பலவிதமான ஆபத்துகள் வந்தாலும் பின்னே கர்த்தர் நம்மோடு வருகிறார். அல்லேலூயா. உன்னை முன்னும் பின்னுமாக நெருக்கி நான் உன்னை நடத்துவேன் சொல்லியிருக்கார் அல்லவா? அப்ப இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்தை விட்டு வெளியே அழைத்து வருகின்ற போது வெளியே அவர் பின்னாடி எகிப்துடைய படைகளும் பின்னாக வருகிறதா? அல்லேலூயா. அப்ப இந்த படைக்கும் எகிப்துடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடுவாக தேவனாய் கர்த்தர் அக்கினி ஸ்தம்பமாக மேக ஸ்தம்பமாக இறங்கினார். ரெண்டுமே தேவன் பிரித்தார். அல்லேலூயா. அவர் பிரித்து அவரை அழிப்பதற்காக தேவன் பிரித்தார். தம்முடைய ஜனங்களை அந்த பாதையில கொண்டு போகும்படியாக அந்த பாதையிலே கர்த்தர் திறந்தார். அல்லேலூயா. இந்த நாட்களே எவ்வளவு பிரச்சனை எத்தனை காரியங்கள் வந்தாலும் கர்த்தர் நடத்துகிற வழிநடத்தல் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். இவ்விதமாக இந்த வசனத்தின்படி நீங்கள் வருகிற நாட்களே தேவன் வெற்றியும் ஜெயத்தை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. ஆகவே தேவனோடு கூட இருப்பார், பலத்த காரியம் செய்வார். அப்படி ஜெபம் பண்ணும்.